யாத்ராமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். எக்ஸடஸ் சாப்டர் 4 verse 12. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய தேவன் மோசையோடு கூட சொல்றார், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். ஆமென். சோதரம் இது எங்கே நடக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் மோசையை அழைக்கிறார். 40 ஆண்டு காலங்கள் மோசை எகிப்திலே வாழ்ந்தார். அதைத் தொடர்ந்து எகிப்திலிருந்து அவர் ஓடி மீதியான் தேசத்துக்கு போய் அங்கே 40 ஆண்டுகள் அங்கே திருமணமெல்லாம் முடித்து பிள்ளைகள் எல்லாம் பெற்று அங்கே அவர் குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆடுகளை மேய்க்கிறதான அந்த காரியத்தை பார்த்து கொண்டு மீதியான் தேசத்திலே அவர் இருக்கையில் கர்த்தர் அவரை அழைக்கிறார். எரிகிற முச்செடியிலே தரிசனம் கொடுத்து கர்த்தர் அழைக்கிறார். நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்ப போகிறேன். நீ எகிப்துக்கு போய் அங்கே இருக்கிறதான என்னுடைய ஜனத்தை என்ன பண்ணணும், நீ வெளியே கொண்டு வர வேண்டும், நீ வா என்று கர்த்தர் அழைத்த பொழுது தேவனுக்கும் மோசைக்கும் பலவிதமான வார்த்தைகள் அங்கே உண்டாகிறது. அப்படி உண்டாக்கி கொண்டு இருந்த பொழுது தான் கர்த்தர் சொல்கிறார், நீ போ, நான் உன் வாயோடு கூட இருந்து நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலையிலையும் ஒரு 4 குறிப்புகளை நான் வேகமாக இதிலிருந்து நான் சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. 1ஆம் தேதி நான் சில விஷயங்களை வந்தவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதை நான் மீண்டுமாய் சொல்ல விரும்பலை. இன்றைக்கி இந்த காலையில் உங்களோடு கூட 4 காரியங்களை நான் முன்வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது காரியம், அன்குவாலிஃபைட், ஃபீலிங் அன்குவாலிஃபைட். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தகுதியற்றவன் நான் என்று நினைக்கிறோம். நான் இதற்கு தகுதி இல்லாதவன் என்று நினைக்கிறோம். இது எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறோம். இதை செய்ய எனக்கு தகுதி இல்லை, திராணி இல்லை என்று நினைத்து விடுகிறோம். எனவே பல விஷயங்களை நாம் செய்ய முடியாமலே போய்விடுகிறது. அப்போ இங்கே மோசையோடு கூட கர்த்தர் பேசி ஒரு காரியத்தை செய்ய தேவன் அவனை அழைத்த பொழுது அவன் சொன்னதான எல்லா காரியங்களையும் பார்த்தோம்னா அவன் என்ன சொல்கிறான் சொன்னால், ஐ எம் நாட் குவாலிஃபைட் ஃபார் திஸ், நான் இதற்கு தகுதியானவன் அல்ல. அதுதான் மோசையினுடைய வாயிலிருந்து வருகிறது. 11ஆம் வசனத்தை வாசித்தாலும் 3:11 அவன் சொல்லுகிறான். 3:11, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். அதுதான் ஹூ ஐ அம், நான் யாரு, இந்த காரியத்தை செய்வதற்கு நான் யாரு, நான் எம்மாத்திரம். நான் மாமாவுடைய வீட்டிலே பணியாற்றி கொண்டு ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறேன். நீ சொல்லுகிறது அங்கே இருக்கிற எல்லா ஜனத்தையும் வெளியே கொண்டு வரணுன்றீங்க. இதை செய்வதற்கு நான் எம்மாத்திரம். இன்றைக்கு சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகள் எல்லாருடைய நிலைமையும் எப்படி இருக்குன்னு சொன்னால், தேவன் ஒரு காரியத்தை செய்யும்படி நம்மை அழைக்கும்போது அல்லது செய்யும்படி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போதெல்லாம் நாம் சொல்லுகிற காரியம் அல்லது நாம் நினைக்கிற காரியம் என்னென்னா, நான் யார், நான் எம்மாத்திரம், நான் இதற்கு தகுதி இல்லை, நான் இதை செய்ய பரிசுத்தம் இல்லை, நான் இதை செய்ய நீதிமான் அல்ல, நான் இதை செய்ய எனக்கு பயிற்சி இல்லை, நான் இதை செய்ய முடியாது, ஊஹயம் என்கிறதான இடத்துல தான் வந்துட்டு அதையே தான் மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். சோத்திரம். நம்முடைய குவாலிஃபிகேஷன் என்ன, நம்முடைய குவாலிட்டி என்ன என்பதை தான் நம்ம முதல்ல பார்க்குறோம். ஏன்னா நம்ம அப்படி தான் பார்ப்போம், அதுதான் நம்முடைய மனித தன்மை. எனவே அவனுடைய வாழ்க்கையிலும் அதுதான் தகுதி. அப்போது தேவன் தகுதியானவனை அழைப்பது இல்லை, தேவன் ஒருவனை அழைத்து அவனை தகுதிப்படுத்துகிறார். சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். உலகம் தகுதியானவனை அழைத்து வேலை செய்ய வைக்குது, ஆனால் தேவன் தகுதி இல்லாதவனை அழைத்து தகுதிப்படுத்தி செய்ய வைக்கிறார். அதுதான் தேவனாக இருக்கிறார். அப்போ இதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்களானால் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுக்காய் பயன்படுவீங்க. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பல நேரங்களில் நம்மளை ரொம்ப ரொம்ப மட்டமாக, ரொம்ப தகுதியற்றவர்களாக, ரொம்ப லீஸ்டாக நம்ம நினைக்கிறோம். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை ஆண்டவர் அப்படி நினைத்திருப்பாரானால் உன்னிடத்தில் எரிகிற முச்சடியில் அவர் உனக்கு தரிசனம் தரமாட்டார். நீ தகுதியற்றவன் என்று ஆண்டவர் மோசையை நினைத்திருப்பாரானால் தென் மோசை ஏன் ஆண்டவர் அழைக்கணும், ஏன் தரிசனம் கொடுக்கணும், என்கிட்ட வா, வந்து உற்று நோக்கி பாரு அப்படின்னு எரிகிற முச்சடியில் அந்த அற்புதத்தை ஏன் காட்டணும்?
அப்போ தேவன் மோசையை தகுதி உள்ளவனா தகுதி அற்றவனான்லாம் பார்க்கல. அவனிடத்தில் ஒரு காரியத்தை செய்யும்படி அவனை அழைத்தார். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் சபைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரும் ஃப்ரம் சின்ன சைல்டிலிருந்து எல்லாரும் விளங்கி கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. உன்னுடைய தகுதியை காண்கிறவர் கர்த்தர் அல்ல என்பதை நீங்கள் தெளிவாய் விளங்கி கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்வாரானால் நீங்கள் ஏற்கனவே செய்து அதில் பல ஆண்டுகள் ப்ராக்டிஸ் ஆன ஒன்றை உங்கள் கையில் கொடுத்து செய்யன்னு சொல்ல மாட்டார். அதையும் புரிஞ்சுக்கணும். நீ இங்கே ஆடு மேய்ச்சினுக்கிற 40 வருஷம், நீ இப்போ எகிப்தில் 40 வருஷம் ஆடு மேய்லாம் கூப்பிடல, ஆடு மேய்க்கிறதுக்கெல்லாம் கூப்பிடல. வேற ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார். வாழ்க்கையில் இதுவரை செய்தில்லாத ஒரு புதுமையான காரியத்தை செய்ய கர்த்தர் அழைக்கிறார். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தகுதி, உங்களை நீங்கள் தகுதிப்படுத்தி கொண்டு தான் அதுக்கப்புறமா தான் தெய்வீக காரியங்களில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்வீர்கள் என்று சொன்னால், மரிக்கிற வரைக்கும் நீங்கள் கர்த்தருடைய காரியத்தை செய்ய இந்த பூமியில் நீங்கள் தகுதியான நபராய் மாறவே முடியாது. ஸ்தோத்திரம், ஆமென். உங்களை நீங்கள் தகுதி உள்ள நபராய் மாற்றிக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் தேவன், அவர் தேவாதி தேவன். அவருக்கு முன்னாடி எல்லாம் போயிட்டு, ஓகே ஆண்டவரை நீங்கள் எகிப்துலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வர சொல்லியிருக்கீங்க, இந்த வருஷத்தில் சொன்னீங்க, இத்தனை வருஷம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ட்ரெயின்லாம் ஆகி இப்போ எனக்கு தைரியமெல்லாம் வந்துருச்சு, இப்போ நான் போட்டுமா அப்படின்னு கேட்டால் அதற்குள்ளே இன்னொருத்தனை வச்சு கர்த்தர் செஞ்சு முடிச்சுடுவார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ என்னுடைய தகுதி, நீங்கள் கொரிந்தியர் நிருபத்தில் கொரிந்தியர் எடுங்க, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 Corinthians chapter 3 verse 5. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறார் கொரிந்து சபைக்கு, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அதுதான் எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் செய்கிறதான இந்த பணி, இந்த வேலையில் நாங்கள் எங்களை என்ன பண்ணிக்க முடியாது, ட்ரெயின் பண்ணி தகுதியாக்கி கொள்ள முடியாது. ஏன்னா எவ்ரிடே இட்ஸ் எ டிஃப்ரெண்ட். செய்கிற வேலையே செய்கிறது அல்ல, ஒவ்வொரு நாளும் இது வித்தியாசமானது. அதில் நாங்கள் ட்ரெயின் ஆக முடியாது, நாங்கள் தகுதியாகி கொள்ள முடியாது. எங்களுடைய தகுதியை வைத்துக்கொண்டு, எங்கள் சர்டிஃபிகேட்டை வைத்துக்கொண்டு இந்த பணியை செய்ய முடியாது. இது தெய்வீக காரியம். அதனால் எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. தேவன் தான் எங்களை தகுதிப்படுத்துகிறார், தேவன் தான் உங்களை தகுதிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த காரியங்களை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். நான் தகுதியானதுக்கு அப்புறமா நான் வரேன் அப்படின்னா நீ என்றைக்கும் உன்னை நீ தகுதிப்படுத்தி கொள்ள முடியாது கர்த்தருடைய காரியத்தில். ஸ்தோத்திரம், ஆமென். அதே போல் தான் 1 கொரிந்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 1 verse 27 to 29. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்னன்னா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்களா? 1 பைத்தியம், 2வது பலவீனன், 2வது உலகத்தில் இழிவானவன், அற்பமாக எண்ணப்படுகிறவன், அடுத்தது இல்லாதவன். இந்த 5 லிஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? சோத்திரம், ஆமென். பைத்தியம், எத்தனை பேர் பைத்தியம்? எத்தனை பேர் உங்களை பைத்தியம்னு திட்டியிருக்கிறாங்க? சரியான லூஸு, பைத்தியம். பலவீனன், பலனற்றவன், எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆமாம். அடுத்தது என்னது? உலகத்திலே இழிவானது. என்ன சோத்திரம், இழிவானது. என்ன எத்தனை பேர் திட்டுறான் நம்மளை? இழிவுன்னுக்குது. சிலவன் இழவுன்னுவான், அது வேற மீனிங்.
இழிவு. அடுத்தது பாருங்க, அற்பம். யூ ஆர் யூஸ்லெஸ். அவன் கண்ணுக்கு நீ யார்? உன் பேச்சுக்கு மதிப்பு கிடையாது, உனக்கு மதிப்பு கிடையாது, ஒன்றுத்துக்கும் மதிப்பு கிடையாது, உன் உணர்வுக்கு மதிப்பு கிடையாது. அற்பமானவன், இல்லாதவன். இது யாருன்னா மொத்தமாக கை தூக்கிடுவீங்க. இல்லாதவன். சோத்திரம். இது எல்லாம் தான் கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? He chosen all this kind of people. Amen. Hallelujah. அவனை தெரிந்து கொண்டு அவனை தகுதி உள்ளவனாய் கர்த்தர் மாற்றுகிறாராம். சோத்திரம். ஆமென். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, எங்களால் ஒன்றையும் செய்து கொள்ள எங்களுக்கு தகுதி இல்லை, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ சபை என்றால் என்ன, ஊழியம் என்றால் என்ன, தேவன் உன்னை எப்படி பார்க்கிறார் என்பதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் தான் பிரதர் இதை செய்ய போகிறீங்க, சிஸ்டர் இதை கொஞ்சம் செய்யுங்கண்ணா. நானா அப்படின்னு மோசே அதிர்ச்சி ஆகிறாம்பார். நானா அப்படின்னு அப்படி அவன் அதிர்ச்சி என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. சோத்திரம். ஆமென். ஏன்னா அதை செய்யக்கூடிய கிருபையும் ஞானத்தையும் பலனையும் தகுதியையும் உனக்கு தேவன் தருவார். ஆமென். அப்போ முதல் காரியம், நான் தகுதி இல்லாதவன் என்று நினைப்பாயானால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை தகுதி உள்ளவனாய் மாற்றுவேன். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய உதாரணங்களை வேதத்தில் சொல்லிக்கொண்டே போகலாம். யாரெல்லாம் தகுதி இல்லாதவனாய் இருந்தான், யாரெல்லாம் கர்த்தர் தகுதி உள்ளவனாய் மாற்றினார். வேதத்தில் ஏராளமான இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கே ஞாபகத்தில் வரும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது. அப்போ அவர்களெல்லாம் தகுதியற்றவர்களாக இருந்தாங்க, ஆனால் கர்த்தர் அவர்களெல்லாம் தகுதி உள்ளவனாய் மாற்றி அவன் மூலமாய் பல வெற்றிகளை காண கர்த்தர் உதவி செய்தார். அப்போ இன்றைக்கும் இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிறதான நீங்கள் தகுதி அற்றவன் என்று நினைக்காத, நீ தகுதி அற்றவன் தான், ஆனால் கர்த்தர் உன்னை குவாலிஃபைடாக மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். ரெண்டாவது காரியம், அந்த 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசதான வசனத்தில் 12ஆம் வசனத்தில், நீ போ. சோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, இட்ஸ் எ கமாண்ட்மெண்ட். ஆண்டவர் அவன்கிட்ட கெஞ்சினெல்லாம் இல்லை, நிறைய வார்த்தைகள் போயிட்டே இருக்குது ஆண்டவருக்கும் அவனுக்கும். ஜோயல் பிரதர் அவங்க சொன்ன மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகிறார் அவர். நான் இப்படியாக, நான் அப்படியாக, அங்கே போனால் அவங்க என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க, நான் மந்தனம் நாவு தெக்கு வாய், ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிட்டே வந்தார். அட் லாஸ்ட் ஒரு பாயிண்ட் வந்தபோது ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ போ. அவ்வளோதான். சோத்திரம். ஆமென். கர்த்தருடைய கட்டளை. அப்போது ஒரு கமாண்ட்மெண்ட்டாக இருக்குது. எரிகிற முச்சடியில் ஆண்டவர் நீ போ, எதுவும் பேசாத போ அப்படின்னு சொல்லலை. அங்கே கர்த்தர் அவனோடு கூட பேசி கொண்டிருந்தார், கர்த்தர் லிசன் பண்ணார். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். அப்போ நிறைய காரியங்களை கர்த்தர் அவனுக்கு உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தார், உறுதியை தந்து கொண்டே இருந்தார். இந்த வேலையை செய்வதற்கு நான் இந்த உறுதியெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் உனக்கு தரேன்னு சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கிறார். எரிகிற முச்செடியினுடைய அற்புதத்தை காட்டுறாரு. உன்னுடைய நாமம் என்னான்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல். யாவே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு போய் சொல்லுன்றாரு. 3 அற்புதங்களை செய்து காட்டுறார். என்னென்ன அற்புதம்? ஒன்று, கோலை கீழே போடு, அது பாம்பாகுது, அதை பிடி, அது கோலாகுது. அடுத்தது உன் கையை என்ன பண்ணு, உன் மடிக்குள்ளே போடு அப்படின்னாரு. எடுத்து அது குஷ்டரோகம் ஆயிடுச்சு. திரும்ப உன் மடிக்குள்ளே போடு, அது சுகமாகுது. 3ஆவது சொல்கிறாரு, தண்ணி எடுத்து வெட்டாந்தரையில் ஊற்று, அது ரத்தமாக மாறும். இவ்வளோ காரியங்களை அவனுக்கு உறுதிப்படுத்துகிறார். நான் உன் கூட இருக்கிறேன், நான் செய்வேன், இதுக்கெல்லாம் இவ்வளோ காரியங்களை பேசிக்கொண்டே வருகிறார். ஆமென். இவை எல்லாவற்றுக்கும் மோசே செவி சாய்க்காமல் இன்னும் நின்று கொண்டு யாரையாவது அனுப்புங்கன்னு பேசும்போது தான் கர்த்தர் சொல்கிறார், நீ போ. அவ்வளோதான். அப்போ ஒரு பெரிய ஒரு கட்டளையை கர்த்தர் மோசேயின் கையில் வச்சுட்டார். அப்போ இன்றைக்கும் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். இங்கே வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் எவ்வளோ காரியங்களை கர்த்தர் செஞ்சுருக்கிறார். எவ்வளோ நன்மைகள், அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், அவர் யாவே என்பதை அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குது. இவ்வளோ நடந்த ஏற்பாடும் இன்னும் வரமாட்டேங்குது. ஒரு விசுவாசமும் ஒரு நம்பிக்கையும்
ஓகே, இந்த காரியத்தை தேவனுக்காக செய்யலான்றதான அந்த இடத்துக்கு என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, வர முடிய மாட்டேங்குது. இன்னமும் அந்த டவுட்ஃபுல்னஸ், இன்னமும் அந்த தகுதி இல்லை என்கிறதான பேச்சு, இன்னும் யாரையான அனுப்புங்க என்கிறதான காரியம், நான் இல்லை, நான் வரமாட்டேன், இதுதான் நம்முடைய பேச்சாய் போய்கொண்டே இருக்குது. அப்போ இவ்வளோ காரியங்கள், இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் உனக்கு எவ்வளோ விஷயத்தை காண்பித்திருந்தாலும் இன்னமும் நம்ம கீழ்ப்படியாமலே இன்னும் அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் இருப்போமானா, அட் லாஸ்ட் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ போன அவ்வளோதான், வேறு வழி கிடையாது. அந்த வழியை ஆண்டவர் உருவாக்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அப்போ மோசேனுடைய பிரச்சனை பாருங்க, லேக் ஆஃப் வில்லிங்னஸ், அதாவது அவனுக்கு ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. அதுதான் நான் சொல்லுது, நல்லா உள் வாங்கிக்கணும். கர்த்தர் சொல்கிற காரியத்தை செய்வதற்கு அவனுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் இவ்வளோ காரியத்தை அவன் பேசிக்கொண்டே வருகிறான். இவ்வளோ காரியங்கள் பண்ணதுக்கு அப்புறமாவும் பேசிக்கொண்டே இருக்கிறான். திறமையின்மையா அல்லது ஏற்றுக்கொள்கிற தன்மை இல்லையா, இந்த ரெண்டுத்தை கொண்டு நிறுத்தணும்னா, திறமை இல்லை என்பதை காட்டிலும் மோசே எங்கே நிற்கிறான்னா, இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை, அதற்கு தன்னை எப்படி காட்டிக்க நினைக்கிறான், திறமை இல்லாதவனாய் காட்டிக்க நினைக்கிறான். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மோசே யாரு? சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவன், அரண்மனையில் வாழ்ந்தவன், அரண்மனை தெரியும், எல்லாம் தெரியும், ஸ்தோத்திரம். அவனுக்குள்ளே ஒரு தீ இருந்தது. என்ன தீனா, என் ஜனத்தை விடுதலை ஆக்கணும், இந்த அடிமைதனத்திலேருந்து என் ஜனத்தை விடுதலை ஆக்கணும் அப்படின்னு யுத்தம் செய்து ஒருவனை சாகவே அடித்து மண்ணிலே புதைச்சி போட்டான். அவனுக்கு ஒன்றும் திறமை அற்றவன் கிடையாது. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எங்கேயாச்சும் அரண்மனை வாழ்க்கையிலையும் அங்கே எங்கெல்லாம் இருந்தது, அந்த சாப்டரில் எதனா நான் மந்த நாவு திக்கு வாய் உள்ளவன் எங்கன்னா பேசியிருக்கிறானா? இல்லை. அப்போ இன்றைக்கி காலையில் உங்களை நீங்கள் கேள்வி கேட்கணும், நீங்கள் திறமை இல்லை என்பதற்காக செய்யாமல் இருக்கீங்களா, அல்லது செய்வதற்கு விருப்பம் இல்லையா? ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்வதற்கு விருப்பம் இருக்க மாட்டேங்குது. ஒன்று சொன்னால் இல்லை 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 வேணாம், நான் வரமாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நீங்கள் வேறு யாருன்னா வச்சு செஞ்சுக்கோங்க, வேறு யாருன்னா பார்த்துக்கோங்க, இல்லையா? நான் எனக்கு இப்படி ஆக்கும், எனக்கு அப்படி ஆக்கும், எனக்கு நின்று இந்த தொப்புன்னு வந்துடுவேன், அரை மணி நேரம் நின்று மயக்கம் வந்துடும். ஆமென். ஆனால் ரேஷன் கடையில் நிற்கிறோம், பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம், ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம், எவ்வளோ காரியங்களாம் செய்கிறோம். சபையில் செய்யக்கூடிய காரியங்களை விட திறமை உள்ளதான எவ்வளோ விஷயங்களை இந்த உலகத்தில் நீங்கள் செய்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இப்போ ரேச்சல் இருக்குதுன்னா, ரேச்சல் நர்ஸுக்கு படிக்குது. அது எத்தனை பேருக்கு ஊசி போடணும், குளுக்கோஸ் ஏற்றணும், ஏன்னா பிபி பார்க்கணும், ஹார்ட் ஒழுங்காக பம்ப் ஆகுதான்னு பார்க்கணும். ஒருத்தன் பேனிக் ஆகிட்டான்னா அவனை ஓகே பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க, ஒன்றும் இல்லை, நீ இப்போ இன்னும் 2 நிமிஷத்தில் சாவ போகிறது இல்லை, இன்னும் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ்ந்து நிறைய பேர் உயிரை எடுப்ப, நீ இரு சொல்லணும். அருமை மாத்திரை மருந்து இது காலையில் மதியானம் கொடுக்கணும், அப்படியெல்லாம். அப்போது இவ்வளோ வேலை பண்ணுறேன். இந்த மாதிரி எதனா வேலை இங்கே இருக்குதா? இங்கே நம்மளுக்கெல்லாம் குளுக்கோஸ் ஏற்ற போதா? ஒன்றும் இல்லை. இங்கே என்ன இருக்குது? பாட்டு பாடுறது, பைபிள் வாசிக்கிறது, பெருக்கிறது, கூட்டுறது, ஏன்னா சோதரம், ஆண்டவருக்காக எதனா பேசணுன்னா பேசுறது, வெரி வெரி சிம்பிள் இஷ்யூஸ், விஷயங்கள் இங்கே இருக்கிறது, சபைக்குள்ளே இருக்கிறது. ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒரு ஆறுதல் சொல்லுறது, பயப்படாத அப்படின்னு சொல்லுறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போது அன்றாட உங்களுடைய தொழிலையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எது கஷ்டம் சொல்லுங்கள்? நீங்கள் எவ்வளோ பாடுபடுறீங்க உங்கள் தொழிலில் செஞ்சு முடிக்க. எத்தனை பேரை பார்க்குறீங்க, நீங்கள் எத்தனை பேரோடு கூட பேசுகிறீங்க, எத்தனை பேரை நீங்கள் சமாளிக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ எத்தனை சவால்கள் இருக்குது,
இங்கே எதனா அந்த மாதிரி இருக்குதா? கர்த்தருடைய ஊழியத்தில் எதனா இல்லை. இங்கே பாராட்டு, அன்பு. சோத்திரமாமே, ஒன்று செஞ்சால் உங்களை 4 பேர் பாராட்ட போகிறாங்க. ஹல்லேலூயா. தேவன் உன்னை பாராட்ட போகிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரு. அப்போ இப்படிப்பட்டதான விஷயங்கள் வரும்பொழுது பாருங்கள், டஃப்பான எவ்வளோ விஷயத்தை செய்கிற நம்ம இங்கே வந்த உடனே என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நான் திக்குவாய் மந்த நாவு உள்ளவன். அப்படியா? திருவள்ளூரில் ட்ரெயின் ஏறினா நான் மெட்ராஸ் போய் சேர இருக்கும், லொடலொடலொடலொடன் பேசினே இல்லை போகிற. நீயா மந்த நாவு, நீயா திக்குவாய். அப்போது இங்கே நான் சொல்ல விரும்புகிறது அதுதான், அந்த 2 விஷயம், அன்ஏபிள் ஆர் அன்வில்லிங்னஸ். அப்போ எதில் நம்ம நிற்கிறோம்? அப்போ பெரும்பாலும் நம்ம ஒன்று கவனித்தோம்னா, அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தயக்கம், ஒரு பயம். ஏற்றுக்கொள்ள நான் விரும்பலை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ இந்த தன்மையிலிருந்து நீங்கள் நானும் மாறணும். தெய்வீக காரியங்கள் ஒன்று வருமானால் அதை ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடிய வில்லிங்னஸ் நமக்குள்ளே வரணும். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். தட் இஸ் த சேலஞ்ச். அந்த சேலஞ்சை எடுக்கிறதுக்கு அந்த போல்ட்னஸ், அந்த தைரியம் வரணும். எதுவுமே லகுவானது அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. பாட்டு பாட தெரியாதவனுக்கு பாட்டு பாடுவது என்பது மிகப்பெரியதான சேலஞ்ச். அந்த சேலஞ்சை எடுக்கணும். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் படிக்க தெரியாதவனுக்கு பைபிள் நான் உட்காந்து படிக்கிற மைக்கை என்கிட்ட கொடுன்னு, அதுவும் என் முன்னாடி வாசிக்கிறதுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு வேணும், தைரியம் வேணும். நல்லா வாசித்தாலே இந்த மனுஷன் திட்டி விடுவான் டபால்னு. ஸ்தோத்திரம், ஆமென். அப்போ நான் வாசிக்கிறேன், பரவாயில்லடா, திட்டினா திட்டோம், பார்த்துருவோம். 4 வாரம் திட்டு வாங்குவேன், யாருமா 5ஆவது வாரம் என்ன ஆகிடும்? அவ்வளோதான், பாராட்டப்படுவேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொன்றும் செய்வதற்கு சேலஞ்சு வேணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கி இப்போ நான் முடித்த உடனே ஜெய்வீரனும் ஜோயலும் உங்கள் கையில் கொண்டு வந்து கர்த்தருடைய பந்தியினுடைய அந்த காரியத்தை உங்கள் கையில் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அவங்க நின்றுன்னு, ஐ எம் worthy ஃபார் திஸ் ஆர் நாட், நான் இதுக்கு தகுதியானவன் தானா அப்படின்னு யோசித்தா, இங்கே இருக்கிற எவனுமே என்ன பண்ண முடியாது, எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுக்க முடியாது. தகுதிப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தகுதிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அதுதான். அப்போ அன்வில்லிங்னஸ் என்கிறதான இடத்துலையே நீங்கள் நின்று கொண்டே இருப்பீர்களானால் உங்களை தேவன் எந்த ஒரு காரியத்துக்கும் பயன்படுத்த முடியாது. இதற்குள்ளே வருகிறதான வாய்ப்புகள், ஸ்தோத்திரம், ஆமென், அவைகளெல்லாம் நீங்கள் மனம் உவந்து ஏற்றுக்கொண்டு செயல்படுவீர்களானால் அதுதான் உங்களுக்கு கிரேட் பிளெஸ்ஸிங். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் உங்களுக்கு பிளெஸ்ஸிங், இது சபைக்கும் எங்களுக்கும் பிளெஸ்ஸிங். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3வது ஒரு காரியத்துக்கு நான் வருகிறேன். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, எக்ஸடஸ் 4:13 படிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். ஓகே, கவனிக்கணும். அதுக்கு கீழே வாசித்திருக்கும். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவர். ஓகே, போதும். காட்ஸ் ஆங்கர், தேவனுடைய கோபம். நான் 3வது சொல்ல விரும்புகிற விஷயம் அதுதான். மோசேயின் மீது கர்த்தருக்கு கோபம் உண்டாகிறது. நல்லா கவனிக்கணும். மோசேயை உபயோகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். அவனுக்குள்ளதான் 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்ததான ஒரு நெருப்பு, என் ஜனத்தை விடுதலையாக்க வேண்டும் என்கிறதான அந்த நெருப்பு அவனுக்குள்ளே இருந்தது. அவன் இன்னைக்கு பயந்து ஓடி வந்துட்டு இங்கே இருக்கிறான். இப்போ கர்த்தரே தேடி போய் அவனை அழைக்கிறார், அற்புதங்களை காட்டுறார், எரிகிற முச்செடிக்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். அடுத்தது அவன் இவ்வளோ காரியங்களை பேச 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 ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் நிதானமாய் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அவன் கேட்குற எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் சொல்கிறார். இதெல்லாம் சொல்லி கொண்டு வந்தபோது எப்போது கர்த்தர் அவன் மீது கோபமானார் சொன்னால், நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாச்சும் அனுப்பும். இந்த வார்த்தை மோசேனிடத்தில் வந்தபோது கர்த்தர் மோசேன் மீது கோபமானாராம். இருக்கீங்களா எல்லாரும்? இன்றைக்கி நம்ம கர்த்தரை பாருங்கள், என்ன எப்படி நினைக்கிறோம் சொன்னால், ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக பார்க்குறோம்.
அப்போ டிமார்ட்டுக்குள்ளே போயிட்டோம்னா எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஏசுநாதர் நமக்கு எப்படிங்கிறாரு, டிமார்ட்டு. ஆண்டவர் ஒரு 1/2 கிலோ காப்பித்தூள், அது கூட எனக்கு ப்ரூ கொடுத்துருங்க ஆண்டவரே சார். இந்த மாதத்துக்கு ஒரு 2 கிலோ சர்க்கரை போட்டுவிடுங்க. கோதுமை அது சாப்பிட பிடிக்க மாட்டேன் ஆண்டவரே, கொஞ்சம் கொடுங்க, ஆனால் மாவு நிறைய கொடுத்துருங்க. ஃபுல்லாக இட்லியுமே தோசை தான். அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் என்ன பண்ணுங்க, கறி கொடுத்துருங்க, சோத்துரும். இல்லை 2 நாளாக என்ன கொடுங்க. இப்படி ஆண்டவர் யாராகிறார் நம்மளுக்கு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு அண்ணாச்சி, பொட்டலங்கட்லி அண்ணாச்சி கொடுத்துனே இருப்பார். கொஞ்சம் கொசுறு வெல்லம் கொடுக்குறீங்களா அப்படின்னா, சரி அதுக்கு மேலே கூட நான் தரேன், போட்டு தரேன் அப்படின்னு கொஞ்சம் ஒற்றைக்கொள்ளையும் சேர்த்து கொடு. இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்கு ஆண்டவர்னால் இவ்வளோ தான் ஆண்டவர் அப்படின்ற. அப்போ கொஞ்சம் டீப்பாக யோசிக்கணும். ஹூ இஸ் காட், ஒய் இஸ் சோசன் மீ, ஒய் ஹி கேவ் திஸ் சால்வேஷன் டு மீ, அதை கவனிக்கணும். சும்மா எப்போ பார்த்தாலும் புளி வேணும், வெண்டைக்காய் வேணும், கத்திரிக்காய் வேணும், இதுக்கே அவரை பார்த்துன்னு அண்ணாச்சி கடை ஓனர் மாதிரியே வச்சுன்னு இருக்கக்கூடாது. ஆண்டவரை நான் உமக்கு என்ன ஆண்டவரை செய்யணும், என்னை எதுக்கு ஆண்டவரை அழைச்சிருக்கீங்க, என்னை ஏன் ஆண்டவரை வேறு பிரிச்சிருக்கீங்க, என் காலத்து முடியறதுக்குள்ளே நான் உமக்கு என்ன செய்யணும், நான் எப்படி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். சோத்திரம். எனக்குள்ளே இருக்கிற தாளந்து என்ன, திறமை என்ன, அது சின்னதோ பெருசோ, அதை நான் உமக்காக என்ன பண்ணணும், செய்யணும் ஆண்டவரை. இந்த நெருப்பு எரியணும் உள்ள. அவர் ரொம்ப சிம்பிளாக ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டான், இவ்வளோ பேசி கொண்டு வருகிறார், உங்கள் பேர் என்னான்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்றான். கர்த்தருடைய வாய்ஸை கேட்குது அவனுக்கு, அதை கேட்குறான். எரிகிற முச்சலிட அற்புதத்தை பார்க்குறான். அவர் பேரையும் சொல்கிறாரு. இல்லை நீ சொல்கிற மாதிரிலாம் நடக்காது, நான் உன் கூட இருப்பேன்லாம் சொல்கிறார். 3 அற்புதங்கள் அதிசயங்களையும் காட்டுறாரு. இவ்வளோலாம் கேட்டுட்டு ரொம்ப அசால்ட்டாக, நீங்கள் வேறு யாருன்னா அனுப்பிச்சிக்கோங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்டா. அவனை கொன்று விடுவேன். ஆமாம், மேய்க்கிறதுக்கு ஆடை இல்லாமல் ஆக்கி விடுவேன் இல்லையா. அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் ஆண்டவர், வாயை உண்டாக்குனது யார்றான்னார். ஆமாம், வாயை உண்டாக்குனது யார், கர்த்தராகிய நான் அல்லவான்றார். இதெல்லாம் கேட்டுட்டு சொல்கிறான், யாரன்னா அனுப்பிச்சிக்கோங்க, எனக்கு வேலை இருக்குது, சோத்திரம், யாருன்னா போய் செய்யட்டும் அப்படின்னா ஆண்டவர் கோபம் உண்டார். ஆமென், ஹல்லேலூயா. எனவே இந்த காலையில் அன்பான தெய்வ ஜனமே விளங்கி கொள்ளணும், நான் எம்மாத்திரம் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் கோபம் ஆகலை. உன்னுடைய நாமம் என்ன என்று கேட்டபோது ஆண்டவர் கோபம் ஆகலை. அவர் எங்களை நம்ப மாட்டாங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் கோபம் ஆகலை. நான் வாக்கு வல்லவன் அல்ல என்று சொல்லும் போதும் ஆண்டவர் கோபப்படலை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தேவன் சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அள்ள தட்டி விட்டு நான் போகிறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னபோது கர்த்தர் கோபமானார். ஆமென். இன்றைக்கும் சபையில் ஒவ்வொருவரும் விளங்கி கொள்ள வேண்டும், கர்த்தருடைய விஷயத்தை என்னைக்கு நீங்கள் அள்ள தட்டுறீங்களோ, என்னைக்கு நீ பார்த்துக்கோன்னு சொல்கிறீங்களோ, அன்னைக்கு கர்த்தர் கோபமாவார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா இவ்வளோ நேரம் கர்த்தர் உன் மீது கிருபையாக இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிறார், எல்லாவற்றையும் செய்து காண்பிக்கிறார். ஆமென். நிதானமாக இருக்கிறார், பொறுமையாக இருக்கிறார், பேசுகிறாரு. தேவன் பேசுகிறது காது கேட்குது. அவ்வளோ ஹம்பிளாக வந்து நின்று கர்த்தர் ஒரு மனுஷனிடத்தில் பேசும் பொழுது அவன் நீ பார்த்துக்கோ நான் போகிறேன் அப்படின்னும் போது கர்த்தர் கோபமானார். அப்போது நீ வேறு யாருன்னா நீ அனுப்புனா, எனக்கு தெரியாது வேறு யாருன்னா அனுப்ப, அதுக்காக நான் உன்னை கூப்பிட்டேன், அதுக்காக உங்ககிட்ட வந்து இவ்வளோ நேரம் பேசின்னு இருக்கிறேன், அதுக்காக எரிகிற முச்சடியில் நான் அற்புதத்தை செய்கிறேன், அதுக்காக இத்தனை அற்புதத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் கையில், நீ போன்னு நான் சொல்கிறேனே, அப்பதுக்காரமா என்ன நீ வேறு யாருன்னா அனுப்பு. அப்போ இந்த காலையில் உணரணும், ஒவ்வொருவரும் உணரணும், கவனிக்கணும். அப்போ கர்த்தர் எப்போது கோபமாகிறார் சொன்னால், அவர் அவ்வளோ கிருபையும் நன்மையும் இரக்கத்தையும் தயவையும் இத்தனை நீண்ட நாட்கள் நமக்கு எல்லாம் செய்தோம், நாம் இன்னும் அவருடைய காரியங்களை செய்வதற்கு நமக்கு வில்லிங்னஸ் இல்லை, ஏற்றுக்கொள்ள அந்த அந்த மன பக்குவம் இல்லை. எப்படின்னா நழுவி ஓடலான்னு நினைக்கிறோன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் மேலே கோபமாகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. சோதரம். நம்மளிலும் நிறைய பேருக்கு பாருங்கள் எப்படின்னா நழுவி ஓடிடணும். சோதரம். ஆமென். எதுலையும் என்ன பண்ணிடக்கூடாது, மாட்டிக்கக்கூடாது.
எப்படின்னா தப்பிச்சு போயிடணும், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. சோதரம், கர்த்தர் உன்னை வைத்து செய்யணும்னு நினைக்கிற சின்ன விஷயமா இருந்தாலும் அதை சந்தோஷத்தோடு கூட செய்ய உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் நீங்கள் அநேகருக்கு சந்தோஷமாய் மாறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான்காவது நான் சொல்லுகிறேன், நேரம் ஓடுது. 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், எக்ஸோடஸ் சாப்டர் 4 verse 20. அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். எகிப்து தேசத்துக்கு போக அவன் புறப்பட்டான். ட்ரஸ்டட் இன் காட்ஸ் வேர்ட். கடைசியாக பாருங்க, அவன் தேவன் சொன்னதான வார்த்தைகள் மீது ஒரு நம்பிக்கை வைத்து, ஆமென், என்ன வார்த்தை சொன்னா, நீ போ, நான் உன் வாயோடு கூட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். அப்போ 17ஆம் வசனம் படிங்க பிரதர். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ. இந்த கோலை உன்னுடைய கையில் என்ன பண்ண? பிடித்து கொண்டு போ. இதனாலே நீ அடையாளங்களை செய்வாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஒரு 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 எண்டுக்கு கர்த்தர் அவனை கொண்டு வராரு பாருங்க. நீ பயப்படாத, நீ 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 வந்து தகுதியற்றவன்னு நினைக்காத, நான் உன் கையில் ஒன்றை தரேன், இந்த கோலை நீ கொண்டு போ. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. உன் கூட நான் இருப்பேன். உனக்கு வந்து மந்த நாவு திக்கு வாயின்னு சொல்கிறல்ல, அந்த வாயோடு கூட நான் இருப்பேன். ஆமென். எது உனக்கு முடியாதுன்னு நீ சந்தேகப்படுறியோ அங்கே நான் நிற்பேன், அதற்குள்ளே நான் இறங்கி நிற்பேன். சோத்திரம். நான் உன் கூட செயல்படுவேன். உன் வாயா நான் இருப்பேன், வார்த்தையை நான் உன்னோடு கூட வைப்பேன். உன்னை எதிர்த்தவன் இன்னைக்கு இல்லை, பயப்படாத. அதனால் நான் உனக்கு தர இவ்வளோ காரியங்களையும் கையில் வைத்து கொண்டு நீ போ. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஒருவனை அழைத்து அவன் கையில் ஒன்றை சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை செய்ய வேண்டிய சகல விஷயத்தையும் தேவன் அவனுக்கு தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோதரன். அதனால் ஒரு கோலை கையில் எடுத்துன்னு தைரியத்தோடு கூட அவன் மிகப்பெரியதான சவாலை சந்திக்க, மிகப்பெரியதான தேசத்தில் ஈஜிப்டுடைய ராஜாவை சந்திக்கிற அந்த காரியத்துக்காக அவன் புறப்பட்டு போக ஆரம்பித்தான். ஆமென். தான் குடும்பத்தில் போயிருப்பான், சொல்லியிருப்பான், தான் மனைவி, மாமனார் எனக்கு ரொம்ப பிடிச்சது வாசிக்கும் போது. அவர் போய் சொன்ன உடனே மாமனார் சொல்கிறாரு, ஓகே என்ன பண்ண போ. என்னடா இவனை விட்டு ஆடு மேய்க்க ஆள் இல்லையே, நம்ம ஆடெல்லாம் என்ன பண்ணுறது, அப்படியெல்லாம் அவர் யோசிக்கலை. அவர் சொன்னார், நீ போகலாம். மனைவி பையனையும் கூட்டிகிட்டு மோசே மிகப்பெரியதான திட்டத்தை நிறைவேற்ற அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். பிரதர் சொன்ன மாதிரி பாருங்கள், அட்லாஸ் என்ன நடந்ததுன்னா மிகப்பெரிய வெற்றியோடு கூட. படிங்க பிரதர் அந்த வசனத்தை. ஜனங்கள் விசுவாசித்தார்கள். வசனம் 31 4:31 4:31. ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் தேவன். நீ தகுதி இல்லைன்னு சொன்னால் கர்த்தர் உன்னை தகுதிப்படுத்துவார். எனவே தேவனை கோபப்படுத்துவதற்கு அல்ல. ஆமென். சோத்திரம். உன்னுடைய அன்வில்லிங்னஸ் அதிலிருந்து வெளியே வரணும். உன்னுடைய மனுஷ குணங்கள், மனுஷ சுவாபங்கள் அதிலிருந்தெல்லாம் வெளியே வந்து தேவனுடைய காரியங்களை நீ ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவாயானால் சோத்திரம் அநேக ஜனங்களுக்கு பிளஸ்ஸிங்காக கர்த்தரை வைப்பார். ஆமென். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்க, அவரை புரிந்து கொள்ளுங்க, அவரை விளங்கி கொள்ளுங்க. அவர் உங்களை எந்த பார்வையில் பார்க்கிறார் என்பதை முதலாவது நினைவில் வைங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியம்னு தான் முதல்ல யோசிங்க. ஆமென். சோத்திரம். கர்த்தர் உங்களை எப்படி அழைக்கிறார் என்பதை பாருங்கள். உங்களை என்ன செய்ய வைக்கணும்னு அவர் நினைக்கிறார்ன்றதை பாருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். எனவே இந்த காலையில் இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நீ குவாலிஃபைட் ஆனவன் கிடையாது, ஆனால் கர்த்தர் உன்னை குவாலிஃபை ஆக்குவார். ஆமென். அதனால் அவருடைய அழைப்பையும் அவருடைய காரியங்களை அல்ல தட்டாதீங்க, அதை ஏற்றுக்கொள்வாயானால் அநேகர் தலை வணங்க நீ நிற்க கர்த்தர் உதவி செய்வார். நாம் ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த காலை ஆராதனை நீர் தந்த வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி. ஹல்லேலூயா. மோசையோடு கூட என்னை பேசின
வார்த்தைகளுக்காய் சோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிறதான தெய்வம் ஆண்டவரே. ஞானமற்றவனுக்கு ஞானத்தை தருகிறதான கர்த்தர். பேதையை ஞானியாய் மாற்றுகிறவர், இல்லாதவனை இருக்கிறவனாய் மாற்றுகிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன், நீ போ, நான் உன் வாயோடு கூட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொன்னீரே. இந்த காலையிலையும் ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்மை விளங்கி கொள்ள, புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. நாங்கள் எங்களிலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி உம்மாலே வருகிறது ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கண்களிலே நாங்கள் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். எத்தனை எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதங்கள், இவைகளெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. யாரையாவது அனுப்பி கொள்ளும் என்று எங்கள் வேலையை பார்த்து கொண்டு நாங்கள் போகாமல் இத்தனை காரியங்களை செய்த தேவனுக்கு நான் இந்த சின்ன காரியத்தை நான் செய்வேன் என்று ஆண்டவரை நிற்கக்கூடிய கிருபைகளையும் பலனையும் அதை அக்செப்ட் பண்ணி கொள்ளுகிறதான அந்த மனப்பான்மையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.